குழந்தைகளே, பெரியோர்களே, வணக்கம். நான் உங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ். நாம ராஜா விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளத்தின் முதல் பாகத்தை பார்த்தோம். ராஜா எப்படி புத்திசாலித்தனமா வேதாளத்தோட கேள்விக்கு பதில் சொல்லி அது பறந்து போனதையும் கண்டோம். இப்போ வேதாளம் திரும்பவும் ராஜாவை சோதிக்க என்ன செய்ய போகுது தெரியுமா? வாங்க கதைக்குள் போவோம். நம்ம ராஜா விக்ரமாதித்தன் கொஞ்சமும் சோர்ந்து போகவில்லை. முதல் முறை வேதாளம் பறந்துச்சு போனதும், அடடா, மீண்டும் போகணுமா அன்னு நினைக்கல. மாறாக என் கடமையை நான் முடிக்கணும்னு உறுதியா சுடுகாட்டுக்குள் திரும்பி போனார். இருட்டு, நிழல், காற்றின் ஓசை எல்லாம் அவருக்கு சாதாரணம். ஏன்னா அவர் தன் மக்கள் நலனுக்காக எதையும் செய்ய துணிந்தவர். அந்த பெரிய மரத்தை அவர் மீண்டும் கண்டுபிடிச்சார். அங்கே அந்த பிணம் தொங்கிக் கொண்டே இருந்தது. ராஜா சற்றும் யோசிக்காமல் மரத்தில் ஏறி பிணத்தை பிடிச்சார். வழக்கம் போல பிணம் உயிருடன் வந்து வேதாளமா மாறுச்சு. வேதாளம், மன்னா, உனக்கு என்ன அவ்வளவு பிடிவாதம்? உனக்கு இன்னும் புத்தி வரலையான்னு கேலி செய்தது. ஆனா ராஜா அமைதியா வேதாளத்தை பார்த்தாரு. வேதாளத்துக்கு ராஜா மேல் மரியாதை வந்துச்சு. அது சொன்னது, சரி மன்னா, உன் பிடிவாதம் ஜெயிக்குது. நான் உன் தோளில ஏறுகிறேன். ஆனா நிபந்தனை அதேதான். நான் கதை சொல்லுவேன், நீ பேசக்கூடாது. பேசினா நான் பறந்து போயிடுவேன். ஆனா என் கேள்விக்கு பதில் தெரிஞ்சும் நீ சொல்லாம இருந்தா உன் தலை வெடிச்சிடும். ராஜா அமைதியா சம்மதிச்சார். வேதாளம் ராஜாவின் தோளில் ஏறிக்கிட்டு ராஜா சுடுகாட்டை விட்டு வெளியே வந்து மந்திரவாதியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சார். இந்த முறை வேதாளம் ஒரு புதிய கதையை ஆரம்பிச்சது. ஒரு ஊர்ல வீரசேனன் அப்படின்னு ஒரு அழகான இளவரசன் இருந்தான். அவன் ரொம்ப தைரியமானவன். அவனுக்கு பக்கத்து நாட்டுல இருந்த மதனசேனை அப்படின்னு ஒரு இளவரசி மேல காதல் வந்துச்சு. மதனசேனை அழகும் புத்திசாலித்தனமும் நிறைந்தவள். வீரசேனன் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆனா மதனசேனைக்கு ஒரு நிபந்தனை இருந்துச்சு. என்னை கல்யாணம் பண்ண வர்றவன் உலகத்திலே மிக தைரியசாலி ஆகணும். என் மனச முழுசா புரிஞ்சிக்க கூடியவனா இருக்கணும் சொன்னான். பல இளவரசர்கள் வந்தாங்க. ஆனா யாரும் அவளை மனச வெல்ல முடியல. அந்த சமயத்துல பக்கத்து ஊர்ல புத்திச்சேனன் அப்பந்து ஒரு வியாபாரி மகன் இருந்தான். அவன் ரொம்ப புத்திசாலி, உலக அறிவும் சாதுரியமும் நிறைந்தவன். ஆனா தைரியம் கொஞ்சம் குறைவு. மதனசேனையை பார்த்ததும் அவளோட அழகில் மயங்கி விழுந்தான். ஒரு நாள் மதனசேனை தனியா காட்டுக்கு போயிருந்தா. அப்போ ஒரு புலி அவளை துரத்துச்சு. அந்த புலியை எதிர்கொள்ள ஒரு புதிய இளைஞன் அங்கே வந்து வீரத்தோட சண்டை போட்டு அவளை காப்பாத்தினான். ஆனா அந்த சண்டையில அவனுக்கு காயம் ஏற்பட்டது. மதனசேனை அவனை காப்பாற்றி தன் நாட்டுக்கு கொண்டு வந்தாள். அவன் குணமடைந்ததும் மதனசேனை அவனுடைய வீரமும் நல்ல மனமும் கண்டு கவரப்பட்டாள். அந்த இளைஞனின் பெயர் வீரசேனன். கதை முடிந்ததும் வேதாளம் ராஜா விக்ரமாதித்தன் கிட்ட கேள்வி கேட்டுச்சு. மன்னா, இந்த 3 பேர்ல வீரசேனன், புத்திசேனன் அல்லது மதனசேனையை காப்பாற்றிய அந்த புதிய இளைஞன் யார்தான் மதனசேனையை உண்மையிலேயே நேசித்தவர்? யாரை அவள் கல்யாணம் செய்யணும்? ராஜா ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. பேசக்கூடாதுன்னு வேதாளம் சொன்னது ஞாபகமா இருந்தது. ஆனா பதில் தெரிஞ்சிட்டு பேசாம இருந்தா தன் தலை வெடிச்சிடும். இது ஒரு பெரிய தர்ம சங்கடம். ராஜா சற்று நேரம் யோசிச்சாரு. அவர் முகத்தில் எந்த பதட்டமும் இல்ல. அமைதியாக தன் ஞானத்தால் சரியான பதிலை கண்டுபிடிச்சாரு. அவர் தெளிவா சொன்னார், வேதாளமே, மதனசேனையை காப்பாற்றிய அந்த புதிய இளைஞன்தான் அவளை உண்மையிலே நேசித்தவன். வீரசேனன் அவளை கல்யாணம் செய்ய ஆசைப்பட்டான். புத்திசேனன் அவளோட அழகில் மயங்கினான். ஆனா புதிய இளைஞன் அவளோட உயிரை காப்பாத்தி தன் வீரத்தை நிரூபிச்சான். உண்மையான அன்பு தியாகத்தோடும் வீரத்தோடும் வரணும். அதனால அவன்தான் அவளுக்கு சரியான துணை. ராஜா பதில் சொன்னதும் வேதாளம் சிரிச்சு, மன்னா, நீ பேசக்கூடாதுன்னு சொன்னேனே, ஆனா நீ பேசிட்டேன்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல திரும்பவும் மரத்துக்கு பறந்துச்சு. ஆனா நம்ம ராஜா விக்ரமாதித்தன் சோர்வடையல.
அவர் திரும்பவும் அந்த மரத்துக்கு போனார். ஒவ்வொரு முறையும் வேதாளம் பறந்தாலும் ராஜா தன் கடமையை விடவே இல்லை. இதுதான் ராஜாவின் உறுதி, இதுதான் அவர் தைரியம். இது விக்ரமாதித்தன் வேதாளத்தின் 2ஆம் கதை. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிறது உண்மையான அன்பு வீரத்தோடு தியாகம் கலந்ததுதான். சரியான நேரத்தில் சரியான முடிவெடுப்பது வாழ்க்கையில் முக்கியம். குழந்தைகளும் பெரியோர்களும் அடுத்த பாகத்தில் வேதாளத்தின் புதிய புதிர் என்னன்னு பார்ப்போம். அதுவரைக்கும் நீங்களும் ராஜாவைப் போல தைரியமா ஞானமா இருங்க. மீண்டும் சந்திப்போம்.